Hey guys, welcome back to our channel. So இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு செல்ஃபினிக் கான்செப்ட் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரீன் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். ஸோ எப்படி சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்க ஒரு அப்ளிகேஷன் தான். ஆனால் எப்போ அதில் பேமெண்ட் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு தான் ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த ஆப்பை இப்போ யூஸ் பண்ணாமல் தவிர்த்துருங்க. ஏன்னா அதுலேருந்து அந்த கம்பெனிலேருந்து ஒரு செகண்ட் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன பேர் அப்படிங்கிறீங்க, ரியல் கேஷ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஆப் யூஸ் பண்ணிங்க, அந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுருங்க. மேபி அதில் பேமெண்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற நியூஸ் எதுவும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்போதைக்கு நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்னோட கருத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஆப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா இதுக்கும் பர்மிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னோட கருத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஆப்பில் யூஸ் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ பர்மிஷன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு அந்த லூட் அமௌண்ட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுறோமே, தேவையில்லையே. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சிம்பிளாக இந்த ஆப்பை பற்றி ஓரளவு சொல்லணும்னு நினச்சோம்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங்காக சைனப் போனஸாக ₹1 அப்படிங்கிற அமௌண்ட் கொடுக்குறாங்க. அதாவது 1000 காயின்ஸ். ஓகேங்களா? ஸோ 1000 காயின்ஸோட மதிப்பு என்ன அப்படிங்கிறீங்கன்னா ₹1. ஓகேங்களா? ஸோ அதை சைனப் போனஸாக உங்களுக்கு கொடுத்துறாங்க. அதுக்கு அடுத்தது இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டாஸ்க் இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான். ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் தான். லைவ் விட்ரா உங்களுக்கு போட்டும் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ நேற்று தான் இந்த ஆப்போட நமக்கு ப்ரொமோஷன் கிடச்சிது. ஸோ நேற்று நம்மளால் போட முடியல. அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் சில சம்பவங்கள் நிறையவே போயிருச்சு. ஸோ சைனாக்காரன் என்னோட ஐடியை பிளாக் பண்ணால் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் போயிருந்துச்சு. ஸோ டெலிகிராமில் இருந்துன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கிவ்அவேஸை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அதிலே டைம் போயிருச்சு. அதனால் ரிவ்யூ பண்ணுறதுக்கும் லேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் எப்பவும் போல் நைட்டே நம்ம வீடியோ போட்டுருவோம். ஸோ இன்றைக்கி வீடியோ லேட்டாக கூட வரும். ஸோ இல்லைனா மார்னிங் கூட வரும். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ பேக் டு வீடியோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் போனஸாக 7 லெவல் ரெஃபரல் இன்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் எந்த ஒரு ரெஃபரல் இன்கமும் நமக்கு ஆட் ஆகலை. அது ஏன் அப்படின்ட்டு நான் கஸ்டமர் கேர்ட்டு நான் கேட்டிருக்கேன். பட் இன்னும் எந்த ஒரு ரிப்ளையும் வரல. ஸோ மேலே பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு ரிப்ளையும் இன்னும் வரல எனக்கு. ஓகேங்களா? ஸோ வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் டெலிகிராமில் தான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஏர்னிங் லூட்ஸு, பக் லூட்ஸு, ட்ரிக்ஸு, ரெஃபர் ட்ரிக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ட்ரிக்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே நம்மளோட டெலிகிராமில் தான் நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஏர்னிங் லூட்ஸும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் நம்மளோட டெலிகிராமில் சீக்கிரம் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ட்ரிக்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மஸ்ட் நம்மளோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மஸ்ட் எல்லாருமே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதையும் நல்லா வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அப்படி இல்லைனாலும் ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணி அகைன் ரெஃபர்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ மஸ்ட் இதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பேக் டு வீடியோ. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கன்னா, இதோட பேமெண்ட் ப்ரூஃப் உங்களுக்கு லைவாகவே நான் போட்டு காட்ட போகிறேன். ஸோ எல்லாமே நான் லிங்க் எல்லாத்தையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரெஃபர் கோடும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களால் ரெஃபர் கோடை பார்த்து டைப் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம்குள்ளே வாங்க. ஜஸ்ட் இதை காப்பி அப்படியே டேப் பண்ணாலே போதும், காப்பி ஆகிக்கும். ஸோ மஸ்ட் இதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணி நான் லைவ் வீட்டை உங்களுக்கு போட்டு காட்ட போடுறேன். ஸோ ஆப்பை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்தோடனே மேலே 3 பார் இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடு டாப்பில். ஸோ அதை கிளிக் பண்ணுவோம். ஸோ இதில் மை வேலட் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை ஒரு டேப் மட்டும் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 2000 பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் மினிமம் விட்ரா ரீச் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட 1000 பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஆனால் இவங்க 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத டேக்ஸாக பிடிப்பாங்க. ஸோ அதனால் 1100 பாயிண்ட்ஸாக உங்களோட மினிமம் பேமெண்ட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட மதிப்பு ₹1. ஓகேங்களா? ஸோ இப்போ ஜஸ்ட் அதை கொடுத்து பார்ப்போம். ரெக்வஸ்ட் ஃபார் விட்ரா அப்படிங்கிறத கொடுப்போம். ₹1. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ₹1 தான் மினிமம் விட்ரால் இதில். அதுக்கப்புறம் நீங்கள் கன்வெர்ட்டபுளாக போட்டு எவ்வளோ வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ பேமெண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட பேடிஎம் நம்பர் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ என்டர் த காயின் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 1100 காயின். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ விட்ரா பண்ணணுமோ அந்த 100 காயினோட சேர்த்து நீங்கள் போடுங்க. ஸோ இப்போ நான் ₹2 போடணும்னு நினச்சிங்கன்னா 2100 காயின். ஓகேங்களா? ஸோ ₹3 போடணும்னு வச்சுன்னா 3100 காயின். இந்த மாதிரி தான் நீங்கள் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரீடீம் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ அப்படியே பேக் வரேன். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு ரீடீம் சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம நம்மளோட வேலட்டையும் இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே ஸ்டேட்டஸ் ஹோல்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ நமக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணதும் ஸ்டேட்டஸ் ஹோல்டிலே தான் இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட பேடிஎம் வாலெட்டில் போய் செக் பண்ணிடுவோம். ஓகேங்களா?
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து பேடிஎம் வேலெட்டில் இன்ஸ்டண்ட்டாகவே சென்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதில் வந்து ஹோல்டில் போட்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பாருங்கள் கேஷ்பேக் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பேன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்து நமக்கு ₹1 அப்படிங்கிற பேமெண்ட்டை வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகேங்களா. பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் தான். ஜஸ்ட் நீங்கள் வந்து உள்ளே வரீங்க, சில ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஸோ அது மூலமாக உங்களுக்கு வந்து சில காயின்ஸ் வந்து கிடைக்குது. அந்த காயின்ஸ் வந்து நீங்கள் போட்டு மல்டிபிள் பண்ணி ₹100 அதாவது 100 காயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸாக பிடிச்சிக்கிறாங்க. அதோட போட்டு நீங்கள் வந்து விட்ரா போட்டுறீங்க. ஓகேங்களா. சிம்பிளானது தான். ஸோ மஸ்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பேமெண்ட் எல்லாமே இன்ஸ்டன்ட் பேமெண்ட் தான். ஓகேங்களா. உங்களுக்கு லைவாகவே நான் காட்டிட்டேன். ஸோ இப்போ வந்து ஆப்குள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜர் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் என்னோட ஐஸ்லாண்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ குரோம்குள்ளே போயிடுவோம். ஸோ குரோம்குள்ளே போனோடனே நீங்கள் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட லிங்க். ஓகேங்களா. ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் கீழே கொடுத்துருப்பேன். உங்களுக்கு இந்த லிங்க்லாம் வராது. ஸோ அதனால் என்னோட லிங்க்கை எடுத்து நீங்கள் வந்து போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ரெஃபரல் கோடை இதை அட்டாச் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா. ஸோ ரெஃபரல் கோடை நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கொடுத்தே தான் ஆகணும். அதனால தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து டவுன்லோட் அப்படிங்கிறது கொடுப்போம். ஸோ உங்களுக்கு இதெல்லாமே ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இல்லைங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஏபிகே ஃபார்மேட் ஆப் தான். ஓகேங்களா. ஸோ டவுன்லோட் ஆகட்டும், உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். ஸோ டவுன்லோட் ஓகே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே சாரி மறந்துட்டேன். ஸோ ஓகே கொடுத்தலாம். டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு 20 MB தாங்க இது. ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து இப்போ ஆப் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்டால் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டால் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். ஸோ ஓப்பன் அப்படிங்கிறது கொடுப்போம். ஸோ இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட மெயின் ஆப்லேயே இது வந்து என்ட்ரு ஆயிரும். ஸோ என்ன ப்ராப்ளம் தெரியல. இப்போ நம்மளோட மொபைல் வந்து இதாகிட்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதில் வந்துட்டு நம்மளோட க்ளோன் பண்ண ஆப்புக்குள்ளேயே போயிடும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஓகே கொடுத்துருவோம். ஆப் ஓப்பன் பண்ணது உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்பீங்க, ப்ரோ இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் வந்து போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே அப்படியே நவுத்திட்டு அப்படி இல்லைனா ஃபினிஷ் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஸ்கிப் அப்படிங்கிறது கொடுத்து ஃபினிஷ் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கொடுப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரெஃபரல் கோடை வந்து இங்கே என்டர் பண்ண இருக்கணும். ஓகேங்களா. ஸோ உங்களோட UPI ID இருக்கணும். ஸோ அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு உங்களோட கூகுள் வெரிஃபிகேஷன் பண்ணுற அந்த கூகுள் மெத்தடை வந்து இதை ஃபார்மேட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மஸ்ட் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஒரிஜினல் ஜிமெயிலை மட்டும் தான் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ உங்களோட ரெஃபரல் கோடை வந்து என்டர் பண்ணி வச்சுக்கோ. நான் வந்து என்னோட ரெஃபரல் கோடை வந்து கரெக்டாக கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து என்னோட ரெஃபரல் கோடை கொடுக்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ரெஃபரல் கோடை வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து உங்களோட UPI கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட UPI வந்து இருந்துச்சுன்னா கொடுங்க. அப்படி இல்லைனா UPIக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. உங்களோட நம்பரு .wallet@paytm. ஓகேங்களா. ஸோ பேடிஎம் வேலெட்டுக்கான UPI ட்ரிக் இது தான். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் என்னோட பேடிஎம் வேலெட்டுக்கான UPI நான் போடுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்க. அதுக்கடுத்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை கொடுத்து சப்மிட் அப்படிங்கிறத கொடுங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து சைன் அப் போடஸாக 1000 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கொடுத்து நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து விட்ரா போட்டுடலாம். ஸோ இதுக்கடுத்து நம்மளோட மெயின் ஐடி ஓப்பன் பண்ணுவோம். ரெஃபரல் போனஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்டு எப்போ ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த காயின் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மஸ்ட் இதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பாருங்கள் 790 பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே தான் இருக்குது. எதுவுமே எனக்கு வந்து ஏறலை. ஸோ இதெல்லாமே நான் அவங்கள்ட்ட கேட்டுட்டு இன்னும் கிளாரிஃபையாக உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் மாதிரி ஏதாச்சும் வீடியோ போடுறேன். அப்படின்னா டெலிகிராமில் நான் வந்து ஒரு வாய்ஸ் நோட் போட்டு அப்டேட் போட்டுறேன். ஓகேங்களா. ஸோ அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான். ஸோ இதுக்கடுத்து எப்படி விட்ரா போடுறது அப்படிங்கிறது சொல்லிட்டேன். ஸோ எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு வந்து இந்த பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த வந்து 5 அப்படின்னு போட்டு உங்களுக்கு வந்து 6 அப்படின்னு போட்டுருக்கும். ஸோ நான் வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து கிளிக் பண்ணிப்போம். ஸோ இதில் வந்து எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறது மூலம் வந்து 15,000 காயின்ஸ் இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க. ஸோ 15,000 காயின்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்காது. 1000 காயின்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கே கிடைக்கும். அதுக்கப்புறம் சில டாஸ்க்லாம் பண்ண உங்களுக்கு வந்து சில காயின்ஸ் வந்து கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ இமேஜ் டு PDF JP அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டால் பண்ணது மூலம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 1000 காயின்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அந்த காயின்ஸை வச்சு நீங்கள் வந்து விட்ரா போட்டுக்கலாம். ஓகேங்களா. சிம்பிளானது தான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில காயின்ஸ் வந்து இந்த 15,000 காயின்ஸ்லாம் போட்டிருக்காங்க ப்ரோ, அதெல்லாம் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்லாம் கேட்பீங்க.
பக்கத்துலேயே பாருங்கள் கிவ் ரிவ்யூ அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆப் அந்த இன்ஸ்டால் பண்ணிங்க இல்லையா, ஸோ அந்த ஆப் இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சில பர்மிஷன்ஸ்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு இன் ரிவ்யூ அப்படிங்கிறதுக்கும் ஸோ இந்த இடத்துக்கு வந்துடும். அந்த ஆப் வந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து ரிவ்யூலாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு வந்து மூவ் ஆயிரும். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 to 3 hours வந்து டைம் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ ஆகும் தெரியல. ஸோ இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கு. இந்த ஆப் இப்போ தான் லான்ச் ஆகிருக்குது. ஸோ அதனால் எவ்வளோ ஆகும் தெரியல. ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் நான் எல்லாமே கஸ்டமர் கேர்கிட்ட வந்து கிளியராக கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ டெலிகிராமில் அப்டேட்டாக இருங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் பேமெண்ட்டு ₹1 தான். ஸோ எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அனிஷியல் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து அவ்வளோ பர்மிஷன்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த ₹1 அப்படிங்கிற லூட்டை மட்டும் கிளைம் பண்ணிவிட்டு அப்படியே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க ஆப்போ. ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா உங்களோட டீம் எல்லாமே நீங்கள் பார்க்குறதுனா இங்கே வந்து இருக்கும் பாருங்கள், மை டீம் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ உங்களோட டவுன்லைன்ஸ் எல்லாமே இங்கே தான் வந்திருப்பாங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து தெரிவிச்சுக்கலாம் உங்களோட டவுன்லைன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து இது மூலமாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வியூ அண்ட் இன்ஸ்டால் அண்ட் ஏன் இதெல்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா. அப்லோட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஏன் மணி இதெல்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து ஏன் பண்ணுறது இருக்குது. பட் இன்னும் எதுக்குமே இது வந்து இந்த அமௌண்ட்ஸ் எல்லாமே இன்னும் கரெக்டாக ஆடே ஆகலை. ஸோ ஃப்யூச்சரில் ஏதாச்சும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ மஸ்ட் அப்டேட்டடாக நம்மளோட டெலிகிராமில் சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆப்பை வந்து ஏன் நான் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படிங்கன்னா, இப்போது எந்த ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன், அதாவது செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷன் எதுவுமே புதுசாக லான்ச் ஆகலை. ஸோ அதனால தான் இந்த செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷன் உங்களுக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ மஸ்ட் இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி அந்த ₹1 பேமெண்ட்டை எல்லாருமே யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணி விட்ருங்க. ஸோ என்னோட கருத்து அதுதான். ஸோ மஸ்ட்டு ஃபாலோ பண்ணி விட்ரா பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ ரொம்ப மூச்சு வாங்குது என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான லூட்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்பவே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் போட்டுடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சீக்கிரமாக நம்மளோட டெலிகிராமில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.